சிஸ்டர் லேடிஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா சரவணாம்பிகை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை. தூக்கமின்மை எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குங்க. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? எதனால வர மாட்டேங்குது? பார்த்தீங்கன்னாக்க டென்ஷன், டிப்ரெஷன், கவலை, எதை நினைச்சோ ஒரு சிந்திச்சுட்டே இருக்கிறது, ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்தா அதில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் போகிறனால முடிக்காதனால அதனால தூக்கம் கெடுறது. அதுக்கப்புறம் உடல்ல ஏதாவது உபாதைகள் இருந்தால், பெயின் இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ அதனால தூக்கம் வருதில்ல. அதனால 50 வயசுக்கு 45லேருந்து 50 வயசுக்கு உட்பட்ட லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் டைமில் வந்து தூக்கமின்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா அந்த மூட் ஸ்விங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள்னாலும் தூக்கம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 மணி ஆயிடுது, 1 மணி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஹார்மோன் சேஞ்சினால வரக்கூடிய ப்ராப்ளத்தினால தூக்கம் குறையுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தூக்கம் வருது. இந்த மாதிரி தூக்கம் குறைவுனால என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னா பார்த்தீங்கன்னா, சுகர் வருது, ஃபேட்டி லிவர் வருது, ஸ்கின் டிசீஸு, ஒபேசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் தூக்கம் கெடுறதுனால வருது. தூக்கம் கெடும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்து ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி நமக்குள்ள ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் தூக்கத்துக்கு வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே ரெமெடி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் பூரா நடக்கிற பிரச்சனையோட போய் தூங்க போகாதீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு ஒரு நோட்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எழுதி ஒப்படைச்சிருங்க. அப்ப என்ன ஆயிடும்னா மைண்ட் கொஞ்சம் காம் ஆயிரும். அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் காலையில நைட் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் எழுதி அப்படியே முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. அப்ப தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பு, ஃபோனு, டிவி இதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுறது ரொம்ப 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 அவசியங்க. ஏன்னா அந்த தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனம் எப்படி இருக்குன்னா, சாந்தமான மனநிலையில இருக்கணும். சந்தோஷமான மனநிலையில இருக்கணும். அப்பதான் அந்த பீஸ்ஃபுல்லான டைம்ல தான் அந்த நல்ல தூக்கம் வருங்க. அந்த காலத்துலலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல வேலை பார்த்து சலுப்பா தூங்கிருவாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மியா போச்சுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லைங்க. எல்லாமே மைண்டோட ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, மைண்ட் எப்பயுமே சிந்திச்சு பரபரன்னு இருந்துட்டு இருக்கு. அதனாலயும் தூக்கம் கம்மியாகுது. ஸோ அப்ப அந்த தூக்கம் கம்மியாகறத நம்ம வந்து நேரத்துல ஃபோன்லாம் ஆஃப் வச்சுட்டு படுக்கணும். இன்னொரு விஷயம், தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கசகசா நீங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து பால் போட்டு நல்லா அரைச்சு 1 டம்ளர் நல்ல வெதுவெதுப்பான பால்ல ஒரு ஏலக்காயும் அதில் தட்டி போட்டு நல்லா கொஞ்சம் தேவைப்பட்டா உங்களுக்கு பனங்கல்கண்டு ஸோ மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் குடிச்சு பாருங்க. நல்ல தூக்கம் வருங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது பண்ணலாம். அப்புறம் ஜாதிக்காயும் அரைச்சு கொஞ்சம் குடிச்சோம்னாலும் தூக்கம் வருங்க. பால்ல கலந்தும் குடிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு இன்னொன்னு என்னன்னா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்குங்க. மெயினா அந்த மூளை சூடு குறையணுங்க. அந்த எண்ணெய் சிந்தனை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சிந்தனை பண்ணி என்னன்னா பிரெயின் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு நல்ல தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல மசாஜ் கொடுக்கணுங்க. நல்ல மசாஜ் கொடுத்து நல்லா குளிச்சிங்கனாலும் நைட்ல தூக்கம் வருங்க. ஸோ அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு விஷயம், பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த இந்த புருவ வருமம்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பாயிண்ட் புருவ வருமம். இந்த வருமத்துல இந்த சென்டரோட புருவத்தோட சென்டர் பாயிண்ட்டை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி அப்படியே இப்படி தேய்ச்சி கொடுங்க பாருங்க. அப்படியே தேய்ச்சிங்கன்னா அப்படியே அருமையா உங்களுக்கு தூக்கம் வந்துருங்க. நல்லா ரிலாக்ஸா செஞ்சீங்கன்னா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் தலையோட உச்சி பகுதிங்க, சென்டர் பகுதி, தலையில உச்சி பகுதி அப்படியே லைட்டா அப்படியே மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க பாருங்க, தூக்கம் வந்துருங்க. அதுக்கப்புறம் உறக்க காலன்னு சொல்லுவாங்க. இந்த காதுக்கும் இந்த இந்த இடத்துக்கு நடுவுல இந்த சென்டர் பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல உறக்க கால்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பாருங்க இப்படி வச்சுப்போம். அப்ப சொல்லுவாங்கல்ல, கப்பல் கவுந்துச்சான்னு டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த உறக்க காலத்துல வந்து இப்படி வச்சிங்கனாலே தூக்கம் வரும். அது பாயிண்ட்டை நேச்சுரலாலே நமக்கு இறைசக்தி கொடுத்துருக்க ஒரு அற்புதமான பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட் அப்படியே தேய்ச்சி அப்படியே நீவி கொடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணீங்கனாலும் தூக்கம் வந்துருங்க. ஸோ இந்த பாயிண்ட் புருவ வருமம், அப்புறம் தலையில வந்து கொண்டக்கொல்லி வருமம், இதெல்லாம் நீங்க வந்து தூங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா ரொட்டேஷனா ஒரு ஒரு 10 கவுண்ட் இல்லைன்னா ஒரு 21 கவுண்ட் அப்படியே மூவ்மெண்ட் அதிகமான நேரம் கொடுக்காதீங்க. லைட்டா பண்ணி டச் பண்ணிட்டே வாங்க. ரிலாக்ஸா தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்கு முன்னாடி தூக்கம் ஏன்
நமக்கு இப்போ அது டென்ஷன் வருதானா மெடிடேஷன், யோகா, பிராணாயாமம், ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் நல்ல அந்த ஆக்சிஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருங்க. ஸோ ரெகுலராக அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப அவசியங்க. ஸோ பிராணாயாமம் நல்லா பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு, பிராணாயாமம், யோகா, மெடிடேஷன்ஸு, நீங்க காலையிலேருந்து எல்லாம் எழுதி வைக்கிறதெல்லாம் ஒப்படைச்சிறது. இப்போ நைட்ல வந்து எழுதுற ஜீரணமாகிற உணவு. ஏன்னா ஹெவியா சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கம்லாம் கொஞ்சம் டைஜஷன் சிஸ்டம் புவரா இருந்தாலும் ஒரு மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகி அதுவும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டு கொஞ்சம் நல்ல வாக்கிங் போங்க. நைட்ல சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நல்ல வாக்கிங் போயிட்டு தூக்கம் வராதவங்க ஒரு குளியல் நல்லா சூடா ஒரு சுடு தண்ணியில போட்டு குளிச்சுட்டு படுத்தீங்கனாலும் நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணும்போது ஒரு அற்புதமான தூக்கம் வரும். நீங்க செஞ்சு பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கும். அடுத்த வீடியோல அடுத்ததை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.